உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அண்ணலே இந்த 10வது பாஸ் பண்றது மட்டும் லைட்டா கொஞ்சம் தள்ளி வெப்பமேடி. அப்புறம் நான் வாபஸ் வாங்கின கண்டிஷனை திரும்பவும் கையில எடுத்துருவேன். பாத்துக்கோங்க. கடை திறக்கிற அன்னைக்கு எதுவும் நடக்காது. பாத்துக்கோங்க. நான் 10வது படிச்சு கிழிச்சு பாஸ் பண்ணிக்கிறேன். நான் வந்த விஷயத்தையே மறந்து எதோ பேசிட்டு இருக்கேன் பாரு. உன்கிட்ட வந்தாலே எதுனா வித்த காட்டி என்ன மயக்கிடுறல. என்னடி உனக்கு பிரச்சனை? கொப்பனோட செக்கை கிழிச்சதுக்கு அந்த ஆள்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணுமா? வா வந்து கேட்டு தொலைக்கிறவ. இல்ல வேற என்ன? நீ கிழிச்சு போட்டதுனாலதான் ஆதி வாழ்க்கையிலே ஒரு நல்லது நடக்க போகுது. புரியல எனக்கு என்ன? எங்க நம்ம ஆதி வீட்டுல இருக்கவங்க கிட்ட எங்க அப்பா பேசி பாரதிய சமாதானம் பண்ணி கூட்டிட்டு போக வைக்கிறதா பிளான் பண்ணிருக்காரு என் அப்பா. நிஜமாவா? எப்படி மிஸ்டர் டர்மலிங்கம் இவ்வளவு நல்ல மனுஷனா மாறினாரு? எங்க அவர் எப்பவுமே நல்லவர் தான். நீங்க தான் அவரை புரிஞ்சுக்காமலே இருக்கீங்க. கரெக்ட் கரெக்ட். சரி இப்ப யார பார்த்து என்ன பேச போறாருமா? ஆதியோட மாமாவையும் அம்மாவையும் அப்பா உட்கார வச்சு பேச போறாராம். என்னன்னு பேச போறாரு? எங்க பெரியவங்க எல்லாம் பேசினாங்கன்னா ஒரு முடிவுக்கு வந்துருவாங்கல்ல. அதனால அப்பா அப்படி யோசிச்சிருப்பாரு போல. அதெல்லாம் ஓகேதான். ஆனா உங்க அப்பனா ஆதியோட மாமாக்கு எப்படி தெரியும்? அதுக்குதான் என் புருஷன் இருக்காரே. நான் இருக்கேன்னா எனக்கு புரியல. எனக்கு கூட என்னையும் போக சொல்றியா? ஐயோ மாமா, நமக்கு இருக்கிற வேலைக்கு இதெல்லாம் போட்டுட்டு போக முடியுமா? கடையை பார்த்துட்டு அட்வான்ஸ் கொடுத்து வேலையை ஆரம்பிக்கணும்ல நம்ம. சரிடி, வேற எப்படி உங்க அப்பா எப்படி ஆதியோட மாமாட்ட போய் பேசுவாரு? அந்த ஸ்வேதா நம்பர் உங்ககிட்ட இருக்குல்ல? சரி ஓகே, அத நீங்க கொடுங்க. நான் அப்பா கிட்ட கொடுத்தா அப்பா பேசிப்பாரு. லூஸ் அடி நீ. அவ எவ்வளவு மோசமானவனு உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லி இருக்கிறாள். நான் அவகிட்ட எல்லாம் போய் எதுக்கு இவர் பேசிட்டு இருக்கிறாரு? எனக்கும் அந்த பயம் எல்லாம் இருந்துச்சு. ஆனா எங்க அப்பா பேசினாருன்னு வச்சுக்கோயேன், ஸ்வேதாக்கு புரிய வச்சிருவாரு, அவங்க அப்பாக்கும் புரிய வச்சிருவாரு. யார்? உங்க அப்பா பேசி புரிய வைப்பாரு. ஏண்டி நீ வேற ஏதாவது பொழப்பு இருந்தா பாரு போ. நமக்கு நல்லது நினைச்ச ஆதி இங்க இப்படி ஒரு வீட்டுல கஷ்டப்படுறத பாக்க எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமா. சரி அதுக்கு என்ன பண்ண சொல்றப்போ? பாரதியா அவங்க எல்லாரும் வந்து சமாதானம் பண்ணி கூட்டிட்டு போனா அங்க போய் பாரதியும் சந்தோஷமா இருப்பா, எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்கல்ல. அது மட்டும் இல்லாம பாரதிக்கு நடந்த உண்மையெல்லாம் ஸ்வேதாவோட அப்பா வாயால சொன்னாருன்னு வச்சுக்கோயேன், ஆதி மேல எந்த தப்பும் இல்லைன்னு பாரதியும் புரிஞ்சுப்பா. அப்புறம் 2 பேரும் நிம்மதியா சந்தோஷமா எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாம இருப்பாங்க. சொல்றதுல கரெக்ட் தான். சரியா வருமா தான் தெரியல எனக்கு. எங்க அதெல்லாம் சரியா வருங்க. எங்க அப்பாவே இறங்கி வந்து கேக்குறாருன்னா அப்ப கண்டிப்பா இதை நல்லபடியா முடிச்சு கொடுப்பாருன்னு தான் நினைக்கிறேன். நம்புடா, அவர் உன்கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்காகவே இந்த ரிஸ்க் எல்லாம் பண்ணுவாரு. நீ பாரு. எதுக்கு என்கிட்ட நல்ல பேர் எடுக்கணும்? நான் என்ன ஸ்கூல் டீச்சரா? தெரியுடு, நீ சொல்றதுல ஒரு பாயிண்ட் இருக்குது. சரி, மசன் பேசாம நம்பர் அனுப்பு ப்ளீஸ். ஹே, தேங்க்ஸ் மேன். Thank you. அவ்வளவுதான் தேங்க்யூவா? ஓகே. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.